நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை ரியாஸ். அறிவினாக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேர்தல் ஆணையம் அண்மையில எஸ்ஐஆர் 12 மாநிலங்கள்ல நடத்தப்படும்னு சொல்லப்பட்ட நிலையில நவம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறத்துல இருந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்கப்பட்டு சிறப்பா 12 மாநிலங்கள்ல நடைபெற்று கொண்டே இருக்கு. இந்த நிலையில டிசம்பர் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்றதுக்கு கடைசி நாளாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ், அதாவது எனிமரேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. இதை மக்கள் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்க பிஎல்ஓ கரெக்டா உங்க ஃபார்மை அப்லோட் பண்ணிட்டாங்களா, சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, இல்லாட்டி ECI நெட் அப்படின்னு கூகுள்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல சைட்ல லாகின் கிரெடென்ஷியல் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் கொடுத்து போங்க. அப்படி இல்லாட்டி சைன் இல்லைன்னா சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். மெயில் அட்ரஸ் ஆப்ஷனல். அதுக்கடுத்து கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லாகின் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். மறுபடியும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். நம்மளோட மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து கேப்சா என்டர் பண்ணி ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். எஸ்ஐஆர் 2026 இருக்கிறதுல ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ஸ்டேட் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணி எபிக் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த மொபைல் நம்பரை உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரோட உங்க ஃபார்ம் சப்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிரும். இது நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் உங்களுக்கு உங்க பிஎல்ஓ சரியா ஏற்றிருக்காங்களா அப்படிங்கறத ஆன்லைன்ல நீங்க எப்படி செக் பண்ணிக்கலாம். மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நெல்லை ரியாஸ்.